இங்கே அதிசயமாக ஒருத்தரை சந்திக்க இருக்கோம். நம்ம கேள்வி ஏதாவது ஒன்று வச்சோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே பதில் வந்துடும். அந்த பதிலும் ஒரு கவிதையாக அமைஞ்சிருக்கும். புதன் குரு அருள் கொண்டு பெற்றிட்ட பணியதுவும் அதிகாரி மனத்தால் கொள்ள. ஸோ இது மூணு தான் மெயினாக கேட்குற கேள்வி தான். அதுலேயே அவளுக்கு காரியம் ஆகிடும். ஸோ கேட்கறது வாக்காக தான் ஒரு வாக்கை எழுதி கொடுத்துருவேன். வெறும் சித்தர் மனை தான். அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் ஆற்றில் வச்சுட்டு அதை கொண்டு போய் அந்த நிலத்தில் போடுவோம். அந்த காரியம் ஆகிடுங்க. வர்த்திக்கெல்லாம் ரெண்டாக பிரித்து ரெண்டு நல்லா பால் மாதிரி பண்ணி ரைட்டில் இருக்குது லெஃப்ட்டில் போடணும், லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டில் போடணும். அது சால்வ் ஆகிடும். இது பார்க்கக்கூடிய வாழ்க்கை பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இது மாதிரி எளிய ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மெட்ராஸில் மடிப்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கே அதிசயமாக ஒருத்தரை சந்திக்க இருக்கோம். இவரை பிள்ளையார் மாமா அப்படின்னு தான் அழைப்பா. இவரோட இயற்பெயர் கூட யாருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனால் பிள்ளையார் மாமா அப்படிங்கிறது தான் இவருடைய பெயராகவே ஆயிடுது. காரணம், இவரிடத்துல நம்ம பேசினா நமக்கே தெரியும். நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இவர் பிள்ளையார் இடத்துலேருந்தே கேட்டு நமக்கு ஒரு பதில் வாங்கி தருவார். ஒரு அதிசயம் இவரிடத்துல, நம்ம கேள்வி ஏதாவது ஒன்று வச்சோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே பதில் வந்துடும். அந்த பதில் எப்படி வரும்னா, அவர் பக்கத்துலேயே ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுட்டுருப்பார், பென் வச்சுட்டுருப்பார். அடுத்த நிமிஷமே எழுதி கொடுத்துருவார் அந்த பதிலை. அந்த பதிலும் ஒரு கவிதையாக அமைஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், இல்லை 5 நிமிஷம் இதெல்லாம் ஆகவே ஆகாது. நம்ம கேள்வி கேட்போம், இப்படி கண்ணை மூடின்னு இருப்பார். அடுத்த க்ஷணம் பார்த்தா கிடுகிடுன்னு எழுதுவார். ஒரு அழகான ஒரு பாடலாகவே வந்திருக்கும். நம்ம கேள்விக்கான பதில் ஒரு அழகான பாடலாக வந்திருக்கும். அதில் ஒரு எதுகை மோனை இருக்கும். அது ஒரு சரியான சந்தத்தில் ஒரு அழகான ஒரு சந்தசிலனா அமைஞ்சிருக்கும். அதான் நான் அவரிடத்துலேயே கூட சொன்னேன், ஒரு கவிஞன், ஒரு ப்ரொஃபஷ்னல் லிரிக் ரைட்டர் இடத்துல நம்ம ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து இதற்கு எனக்கு இப்போ இப்படி ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னு சொன்னால் கூட இவ்வளவு வேகமாக அவனால் அந்த லிரிக் ரைட்டரால் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அதுவே ஒரு சான்று. இது இவராக பண்ணலை, இவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் இவரை இப்படி எழுத வைக்கிறது அப்படின்னு. அந்த ஒரு பிள்ளையார் மாமாவை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வாங்கோ மாமா, நமஸ்காரம். எப்படி இருக்கேள்? ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. எப்படி இருக்கேள்? ரொம்ப சௌகரியம். ஃபஸ்ட்டு கேள்வி, எப்படி இவ்வளோ யங்காக இருக்கேள்? பார்க்கக்கூடியவாளால் உங்களுடைய வயசை கெஸ்ஸே பண்ண முடியாது. உங்களுடைய இளமையின் ரகசியம் என்ன? சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். If you leave your worries out, you will become young. கவலைப்படுறதில்லை, கவலைப்பட்டு பிரயோஜனப்படாது. ஸோ கவலையை விட்டால் பிரச்சனை கிடையாது. நம்பர் 2, நேரத்துக்கு படித்து நேரத்துக்கு எழுதிக்கிறேன். சாப்பாடு கரெக்டாக 2 வேளை. இதை மெயின்டைன் பண்ணால் போதும். இதுதான் என்னுடைய ரகசியம். மெயினாக கவலைப்படக்கூடாது. உங்கள் வயசில் யாருமே கீழே இது மாதிரி சப்பலாங்கால் போட்டு உக்காரவாலே பார்க்க முடியாது இப்போ. கண்டிப்பாக ஐ எம் 84 நோ. 84 வயசாச்சு. பூ ஒளியாடி தான் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாமா, இது மாதிரி நீங்கள் இந்த வாக்கு உங்களுக்கு எப்போ வந்தது? எவ்வளோ வருஷமாக இது மாதிரி நீங்கள் சொல்லின்னு இருக்கேன்? எப்போ நீங்கள் உணர்ந்தேள் இதை பற்றி? நான் அதை சொல்கிறேன். அது ஏஜ் ஆஃப் 8. இங்கிலீஷ் சொல்லலாம், தமிழ் சொல்லலாம், எப்படியோ நான் சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம், ரெண்டுத்துலேயும் சொல்லலாம். அது ஏஜ் ஆஃப் 8 ஐ ரியலைஸ்ட், அதை உணர்ந்தேன். பட் ஐ cannot explain to anybody. அப்போ யாருக்கும் சொல்ல முடியாது அந்த வயசில். அது ஏஜ் ஆஃப் 16, 16ஆவது வயசில் எனக்கு வெளிப்பட்டது. அப்போ தான் பிள்ளையார் இருக்காரு அப்படிங்கிறது பண்ணு. அவரை பிரார்த்தனை பண்ணுவேன். அவர் தான் எல்லாமே எனக்கு. அது ஏஜ் ஆஃப் 32 வாக்கு வந்தது. அப்போ தான் வாக்கு யாராவது தெரிஞ்சுட்டு கேட்பான். அப்போது வாக்கு வந்தது. அதுலேருந்து வாக்கு சொன்னேன். பட் எப்போ இந்த பிள்ளையார் ஸ்டார்ட் பண்ணேன்னா 85. அது வரைக்கும் நான் ப்ரொஃபஷன்
1985 சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம். ஆ. அது வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலி, ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆல் ஓவர் இந்தியா. என்ன உங்களுடைய இதில் ஒர்க்? என்னோட வந்து ஆயில் டெக்னாலஜி, வெஜிடபிள் ஆயில் டெக்னாலஜி, எக்ஸ்ட்ராக்டிங் ஆயில் அண்ட் ரிஃபைனிங் த சேம் ஆயில். சரி. இதுதான் என்னுடைய இது. ஐ ஹவ் சர்வ்ட் ஃபார் 25 years. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வந்தது ஒரு ஆத்மா சேவை. ஆத்மாவுக்கு நான் சேவை பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு சர்வீஸாக பண்ணியிருக்கேன். 35வது வருஷம் வருவா, கேட்பா, எல்லாம் பண்ணுவேன். இதில் இங்கே வந்தால் பிரச்சனைன்னு சொன்னால் பிள்ளையார் தான் எல்லாமே. எனக்கு யாருக்கும் தெரியாது, ஜோசியம் தெரியாது, மாந்திரியம் தெரியாது, மந்திரம் தெரியாது. பிள்ளையார் தான் வந்து உட்காந்து கேட்டான்னா பிரச்சனை தீருமா தீராதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் தீருமா? தீரும்னா எப்போ தீரும்? டியூரேஷன் சொல்ல முடியுமா? அது கேட்பேன், சொல்லுவேன். அதுக்கு எதாவது பண்ணணுமா? பண்ணணும்னா பண்ணணும், பண்ண வேண்டாம்னா வேண்டாம். ஸோ இது 3 தான் மெயினாக கேட்குற கேள்வி தான். அதுலேயே அவளுக்கு காரியம் ஆகிடும். அதே மாதிரி கல்யாணமே ஆலையில் வருவாள். பிள்ளையாட்ட கேட்பேன். ஆரம்பத்தில் தேங்காய் கொடுன்னு வரும். ஒரு தேங்காயை பிள்ளையாட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு நிச்சயம் ஆகிடும். நிச்சயம் ஆனால் பிள்ளையாருக்கு என்ன செய்யணும் கேட்பேன். 12 தேங்காய் கொடுத்து மாலை போடுவோம். ஒரு தேங்காய் வத்திரக்காய் போடுறோம், நெய்வேத்தி கொண்டாகும். அதை கொண்டு கொடுப்போம். அந்த நான் கொடுத்த தேங்காயை நிச்சயதார்த்தம் ஆனவொடனே திருப்பி கொடுக்கணும். ஏன்னா அதை நான் தான் விசர்ஜனம் பண்ணுவேன். அவள் எதாவது பண்ணிட்டு வாழ்த்துவேன். அன்றைக்கி கொடுக்கும்போது மாலை போட்டால் போகிறோம், நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம். அவ்வளோதான். ஒன்று கல்யாணம், இன்னொன்று குழந்தை இல்லைன்னு வருவாள். அவளுக்கும் தேங்காய் தான். தேங்காய் கொடுத்தா அவள் கழிச்சி வாங்கிடுவாள். கழிச்சி வாங்கினா அதே மாதிரி தேங்காய். இதான் என்கிட்ட காசெல்லாம் 5000 கொடு, அதெல்லாம் கிடையாது. தேங்காய் மரம் கொடுப்பேன். அவளாக பார்த்து என்ன போகிறாளோ ஒன்று. யாருக்கும் பணம் வசூல் பண்ணதில்லை, அவளாக கொடுக்கறது தான். இது ஒரு 36வது வருஷம். இது எனக்கு குரு வந்து பிள்ளையார். அதனால் ஒவ்வொரு பிள்ளையார் சேர்த்திக்கும் குரு பூஜை பண்ணுவேன். அப்போ எல்லோரும் வருவாள். வருஷத்துக்கு ஒரு குரு பூஜை பண்ண எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்புவேன். ஒரு 300 பேர். அதை மேக்ஸிமம் அதுக்கு மேலே வைக்கிறதில்லை. மிஞ்சி போனால் 250 300 பேருக்கு மேலே அனுப்ப மாட்டேன். அவ்வளோதான் பத்திரிக்கை அனுப்புவேன். ஸோ வர முடியுமா வருவாள், வர முடியாத வரமாட்டேன். அவ்வளோதான். அதுதான் என்னோடய இது. உங்களுக்கு வந்து இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஒன்று ஏற்படுறது? அதான் சொல்லிட்டேன். 8 வயசில் வந்தது. அதுலேருந்து 16 வயசுல அது இதாகிடுச்சு. எனக்கு 32 வயசுல அந்த வாக்கு வந்தது. ஸோ கேட்கறச்சு வாக்காக தான் ஒரு வாக்காக எழுதி கொடுத்துருவேன். இந்த தமிழில் ஒரு வாக்கு, அந்த வாக்காக எழுதி கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து வருங்கிறே அது வந்து எண்ணமாக தோணுமா, இல்லாட்டி காதில் குரலாக? காதில்லாம் சொல்லாது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வந்து ஒரு கேஸில் வந்திருக்கீங்க. இந்த மாதிரி இருக்குது, 6 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இவருடைய கேஸ் என்ன ஆகும்? அவ்வளோதான். அவர் சொல்லுவார், காலம் சிறிதே, முடிவு நலமாய் முடியும். எழுதி கொடுப்பேன். நல்லா டீட்டெயிலாக எழுதுவேன். அதை இல்லைன்னா இட் வில் பி காம்ப்ரமைஸ்ட். இந்த கேஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் வித்தின் 2 months. அதுதான் டியூரேஷன். அது அவர் சொல்கிறது எனக்கு வரும். உள்ளே வந்து உணர்வேல் அதை. ஆமாம், டக்குன்னு வரும். இது ஒன்று. இன்னொன்று, இங்கே உட்காந்து படமெல்லாம் வச்சு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, டு கிரியேட் த அட்மாஸ்பியர் ஸோ தட் த பீப்புள் வில் ஹேவ் தட். இது உள்ள அந்த இடத்துக்கு அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் நான் எங்கே உட்காந்து சொல்லுவேன், எதுவுமே எங்கே உட்காந்துட்டு இங்கே வரைக்கும் எந்த விஷயம் ஒரு அர்ஜென்ட்டாக வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. பிள்ளையார் கேட்க சொல்லுவார். இதுக்கெல்லாம் இது கிடையாது. ஆச்சாரம் அனுஷ்டானம் அது இது எதுவுமே கிடையாது. எப்போ கேட்டாலும் பதிலும் வாக்காக எழுதி வரும். நிறைய வாக்கு எழுதி கொடுத்துருங்க எல்லாருக்கும். நிறைய பேர் கட்டி கொடுங்க. இன்னொன்று, எனக்கு பேர் புகழை சித்தர்னு பேர். ஓஹோ. பட் சம் பீப்புள் நோ தட் ஐ எம் கணபதி சித்தர்.
ஓகே. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ஆல் தீஸ் திங்ஸ். பிள்ளையார் மாமா இந்த பசங்க வச்சது தான். அதுலேருந்து பிள்ளையார் மாமா தான் எனக்கு பத்திரிகையிலே இருக்கும். பட் ஆமாம். கணபதி சித்தர் தான் பேர். ஒன்லி ஃபியூ பீப்புள் நோ தட் ஐ எம் சித்தர். ஏன்னா எல்லாமே சித்தர் மரம் தான், வெறும் சித்தர் மரம் தான். எப்படின்னு கேட்டால் ஒரு பரிகாரம்னு சொன்னால் மண் எடுத்து இது பண்ணிட்டு வாங்க. எது பண்ணிட்டு மண் எடுத்து என்ன சொல்லுவேன்? அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் ஆற்றுல வச்சுட்டு அதை கொண்டு போய் அந்த நிலத்தில் போடுவோம். அந்த காய் ஆயவங்க உதாரணம் என்னென்னா, ஒரு பில்டர் பூமி பூஜை பண்ணோம் அண்ணா நகரில். அங்கே அந்த பில்டிங் டெமாலிஷன் கான்ட்ராக்டர் ஒரு முஸ்லீம். பட் ஆன்மீகம் ரொம்ப நம்பிக்கையான ஆள். அங்கே அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே பூஜை போடணும், இடத்த வெக்கேட் பண்ணணும். பட் அண்ணா நகருக்கு லாரி வராது. எவ்வளோ ட்ரை பண்ணால் கிடைக்கல. என்ன பண்ணலாம், ஒரு சட்டி அந்த இதை டெமாலிஷ் பண்ண அந்த கேபேஜ் எடுத்து சட்டியில் எடுத்து துப்ப சொல்லி கொட்டுக்கால. த நெக்ஸ்ட் மூமெண்ட் லாரி வந்தாச்சு, எடுத்தாச்சு. அப்போ அதோடைய தாத்பரியம் என்னென்னா, முஸ்லீம்ஸ் துப்புவான் ரம்ஜான் டைத்தில் எச்சனை முழுங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் துப்புவான். தெரியுமில்ல? தெரியும் தெரியும். ஸோ அதுதானுங்கிறது அப்புறம் எனக்கு தெரியுது. அது பண்ண உடனே காது. அது மாதிரி சிலதுதான் சித்தர் முறை தான் என்னோடது எல்லாமே. ஓஹோ. எல்லாமே சித்தர் முறை தான். ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இந்த ஒயிட் ஷீட் இருக்குல்ல, A4 ஷீட், வர்த்திக்கெல்லாம் ரெண்டாக்கி வச்சு ரெண்டையும் நல்லா பால் மாதிரி பண்ணி ரைட்டில் இருக்குது லெஃப்ட்டில் போடணும், லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டில் போடணும். அங்கே சால்வ் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ பெருமைக்கு சொல்லலை, பெருமைக்கு சொல்லலை, சித்தர் முறை அது. ஓஹோ. அந்த மாதிரி இது பார்க்கக்கூடிய வாழ்க்கை பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இது மாதிரி எளிய ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? பொதுவான ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்னொன்று சொல்கிறேன், இங்கே இன்டர்வியூலே சொல்கிறேன். விதிப்படி போட்டிருக்கு, ஜாதகப்படி போட்டாச்சு. அந்த காலேஜ் நடக்கணும். அப்போ எப்படி பரிகாரம் என்ன எப்படி சரியாகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நீங்கள் வந்திருக்கேன், வந்தாச்சு, பார்த்தாச்சு, யூ கோ, நீங்கள் போய் ஆகணும். நீங்கள் எதுக்கு போகலைன்னா ரொம்ப முக்கியமான நீங்கள் போனேன்னா அந்த 1 crore இது கிடையாது, இதாகிடும். நீங்கள் போனேன்னா அது போயிடும் உங்களுக்கு. நீ லூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. மழை கொட்டுறது, இடி மழை கொட்டுறது, என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பரிகாரம் பண்ணேன். கொடை இருந்தது என்கிட்ட, நல்ல கொடை கையில் கொடுத்தேன். ஐ டென்ட் ஸ்டாப் தி ரெயின், ஐ டென்ட் ஸ்டாப் யூ டு கோ, பட் ஐ கேவ் ஒன் அம்பர்லா. சரி, அதை எடுத்து நீங்கள் போயாச்சு. அதுதான் பரிகாரம். பரிகாரம்ன்றது இதுதான் இல்லையா? கரெக்டு தான். அதனால் பரிகாரம் டெஃபினெட்லி உண்டு. அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு இருக்குது. அது மாதிரி பண்ணால் நிச்சயமாக அவருடைய குறைகள் தீரும். அதை பார்த்து செய்யணும். அதை பார்த்து செய்யணும். உங்ககிட்ட இங்கே வந்து பயனடைஞ்சவாளை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். தான் 25 வருஷமாக தெரியும். எங்கள் மன்னி மூலமாக தான் தெரியும். மன்னியோட தங்க இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் இவர் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவள் ஃபேமிலியில் தான் இவர் க்ளோஸாக இருந்தார். அவங்க தான் எங்களுக்கு, எங்கள் அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு உடம்புக்கு வந்துடுது. அந்த உடம்பும்போது அவங்க இது மாதிரி நீங்கள் இவரை போய் பாருங்கள், நல்லா சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் எங்கள் மன்னி வந்து எங்கள் இவர்கிட்ட ஐஷன் போய் காமிச்சோம். அதுலேருந்து எங்களோட 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் கூட்டின்னு போய் காமிச்சு அன்னிலேருந்து எல்லாம் எங்கள் வீட்டுக்கு இவர் அடிக்கடி வருவார். இப்போ தான் அவரால் வர முடியல, வயசானதுனால அவரால் வர முடியல. இப்போனால வந்துன்னு தான் இருந்தார். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த மாமா வந்து எங்கள் வீட்டில் ஒத்தராக தான் நினச்சிருக்கோம். நாங்கள் ஃப்ரீயாகவே பேசுவோம். மாமா மாமான்னு அவருக்கே ஒரு இது பண்ணுவார். எதுக்கு எடுத்தாலும் மாமாட்ட தான் கேட்போம். உடம்புக்கு வந்தாலும் எந்த உடம்பு வந்தாலும் மாமா இந்த மாதிரி கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இது என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க, இதை சாப்பிட்ணுன்னு சொல்லுவார். அதனால் அதே மாதிரி பண்ணுவோம். வீடு வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் இவர்கிட்ட சொல்லாமல் எந்த காரியத்தையும் நாங்கள் பண்ண மாட்டோம்.
இப்போ எங்கள் அண்ணன் பொண்ணு தான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் பொண்ணு என் சிஸ்டரோட பொண்ணெல்லாம் குழந்தையிலேருந்தே பழக்கம் இவாளுக்கு. இவா தான் வந்து அவரை சொல்லி தான் இவளும் அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா. இவளும் இப்போ ஃபாரின்லலாம் இருக்கா. எல்லோரும் எங்கள் குடும்பத்துக்கே இவர் தான், இவர் மூலமாக தான். எங்கள் அம்மா வந்து அத்தனை உடம்புல இருக்கிறச்சி கூட இவர் பார்க்க வந்தார். கடைசி ஸ்டேஜும் போது இவர் பார்க்க வந்த உடனே நினைவே இல்லாமல் இருந்தாங்க எங்கள் அம்மா. அப்போ வந்து இவர் கை பட்ட உடனே எங்கள் அம்மா நினைவு இல்லாதவங்களே கையை எடுத்து எங்கள் அம்மா கிட்ட வந்து மாமான்னு ஏதோ சொல்ல வந்தாங்க. அதனால் எங்கள் அம்மாவால் பேச முடியல நினைவு இல்லாத போது. ஆனால் மாமான்னு புரிஞ்சுட்டு அந்த கையை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட சொல்லி நீங்கள் சொல்லுங்க மாமா அப்படின்றது அளவுக்கு பண்ணினார் மாமா. அதனால் மாமா எல்லாமே அதுக்கு தான் நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் எப்போ வந்தாலும் தேடி வந்து மாமா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கின்னு போகணுன்னு தான் நாங்கள் வருவோம். மாமா சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நல்லாவே இருக்குது. அதெல்லாம் நடந்திருக்கு நிறைய. அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு கூட்டின்னு போனோம். எங்களுடைய சித்தி பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, பெரியம்மா பேத்திக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ வந்து இவரை தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம். அப்புறம் இவர் சொல்லி தான் அந்த கல்யாணமே நன்னா நடந்தது. வந்து இவர் சொல்லி நம்பரையே கல்யாணம் நன்னா நடந்து அதெல்லாம் முடிஞ்சது எங்களுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அவளுக்கு வந்து மனம் சம்பந்தப்பட்டதான். அவள் வந்து கலாகிரகத்துக்கு போயிட்டா. ட்ரைஸ் ஃபார் பெயில் இங்கே ஹைகோர்ட்லேயே கிடைக்காது, சுப்ரீம் கோர்ட்லேயே கிடைக்காதுட்டா. அப்போ என்னை அப்ரோச் பண்ணேன். பிள்ளையாரை கேட்டேன், வங்கியை பிரீத்தி பண்ண சொல்லி உத்தரவு வந்தது. யாரை பிரீத்தி பண்ணணும்? வங்கி தேவி தசமகா வித்யால 10 பேர் வச்ச ஒரு அங்கம், ஒவ்வொருத்தரும் ஒரு போர்ட்ஃபோலியோ. அதில் வங்கி தேவி பந்தனம் பண்ணுறதும் அவள் தான், பந்தனம் விமோசனம் பண்ணுறதும் அவள் தான். அதை பண்ண சொல்லி பண்ணினா அடுத்த சைடில் அவளுக்கு வெயில் கஷ்டம். அது பிள்ளையாரோட இதுதான். அவள் பண்ணினான், இந்த ஹோமத்தை பண்ணினான், கிடச்சிது. அது மாதிரி நிறையா விஷயங்கள். இந்த பரிகாரங்களும் அவள் சொல்லத்தான். இது பரிகாரம் பண்ணால் காசு நமக்கு ஒரு அந்த கதையாக இருந்தாங்க. பரிகாரம் பண்ணணுமா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வந்திருக்கு சொல்கிறேன். சரி, அதுக்கு நியூஸெல்லாம் நான் வச்சுருக்கேன். பர்மனெண்ட்டாக இருக்காவ எனக்கு 30 ரூபா அவளை பண்ணியிருக்கா. அவளை இது மாதிரி பண்ணணும், இவ்வளோ ரூபாவே அவளை கொடுக்க சொல்ல வாங்கிட்டு போயிடுவேன். அவ்வளோதான், அது பண்ணிவிடுவேன். சில சமயத்தில் என்ன நீங்கள் வந்து இருக்கணும்பா போய் இருப்பேன். சில நாளைக்கு முடியலன்னா இல்லை பண்ணிவிடுவோங்க. அது மாதிரி நிறையா பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். யாருக்கு என்ன தேவையான பரிகாரம் எல்லாருக்கும் கிடையாது. அவர் சொன்னால் தான், இல்லைன்னா இல்லை. ஏன்னா பரிகாரமே இல்லாமல் காரியம் பண்ணி தர்றாரு அவர். அப்புறம் எதுவும் பரிகாரம்? ஸோ அவர் நினச்சாலே எல்லாம் பண்ண முடியும். அதனால் அவர் தான் ஆதி பரம்பரையோடு அவர் தான். அதனால் விளையாட்டு முடிஞ்சது எதுவும் இல்லை. ஆன்மீகத்தில் வந்து இருக்குது, இல்லாமல் இல்லை. அது வழிமுறைகள் யாருக்கும் தெரியல, வழிமுறைகள் தெரியல. அதனால் பீப்புள் ஆர் சஃபரிங். அது வழிமுறை தெரிஞ்சால் பிரச்சனை இல்லாமல் போய்டும். பிரச்சனை தான், அதான் பிரச்சனை. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை போய் மாந்திரிகம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறேன் நடக்கிறது, மாந்திரிகம் பண்ணிட்டேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த ஜாதகத்தில் அந்த பிளானட் வந்து வீக்காக இருந்து இல்லாத அவளை அஃபெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியாது.